ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உண்மடி சேர்ந்தாள். அத்தியாயம் 7. சித்தி சித்தப்பாவையும் அம்மாவையும் அவனால் யாரிடமும் விட முடியாது. பாவம் அத்தையை மட்டும் ஒதுக்குவானேன்? அவர் மகன் பண்ணிய தப்புக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க என்று குடும்பத்தை விட்டுவிட முடியாமல் தத்தளித்தான். இதில் அவனுக்கு 1000 மனவேதனைகள். அதை அவன் கொட்டி தீர்ப்பது ரபினேஷ் கிட்ட மட்டும்தான். அப்படித்தான் அன்று ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரபினேஷ் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்குள் நுழையும் போதே ஏதோ ஒரு அவஸ்தை அவனுக்குள். ஏன்னா ரபினேஷின் மொத்த குடும்பமும் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். ரவியின் அம்மாவும் தங்கையும் அழுது கொண்டு இருக்க, தப்பான நேரத்தில் வந்துட்டோம் என பதறி அவன் திரும்பி நடக்க, அவனை பார்த்துவிட்ட கார்த்திகேயன், வாப்பா நித்யன், எதுக்கு திரும்பி போற என்றார். இல்லை அங்கிள், நான் அப்புறம் வரேன் என்று அவன் கிளம்ப, வாப்பா நித்யன், உனக்கு தெரியாததுன்னு இந்த வீட்டில் என்ன இருக்கு? நீயும் என் வீட்டில் இன்னொரு மகன் மாதிரி தான், வா என்று அவன் அம்மா கூப்பிட்ட பிறகு அவனால் முகம் திருப்பி போக முடியலை. எனவே திரும்பி வந்து ரபினேஷ் அருகே அமர்ந்தான். திவ்யேஷ் பயங்கர கோபத்தில் இருந்தான். தர்ம சங்கடமான சூழ்நிலை. அவர்களை மீறி எழுந்து போகவும் அவனால் முடியலை. நான் சொல்கிறது எதுவும் உங்கள் காதிலேயே விழுக மாட்டேங்குது. என் மகளுக்கு இந்த அவமானம் தேவையா? எல்லாம் உங்களாலேயும் உங்கள் வளர்ப்பு மகளாலேயும் தான் என்று மோகனா பேச, இதோ பாருங்க, மகாலட்சுமியால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நடந்ததுக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? அவ பாட்டுக்கு அவ இருக்கா. அவனுங்க பண்ணின வேலைக்கு இவ என்ன பண்ணுவா என்றார் கோபமாக கார்த்திகேயன். சரிப்பா, இந்த 6 மாதத்தில் இது 2வது முறை இப்படி நடக்குது. முதலில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்க. அப்போ தான் நம்ம மகிமாவுக்கு நல்ல இடம் அமையும் என்றான் ரபினேஷ். என்னடா பேசுகிற? அவளுக்கு இப்போ தான் 18 வயசு முடியுது, 19 ஆரம்பிக்குது. காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி பண்ணுறது என்றார் கார்த்திகேயன். அப்போ என் மகளுக்கு கல்யாணமே நடக்காதா என்று மோகனா அம்மா அழாதீங்க, அதுதான் அப்பா கிட்ட சொல்கிறேன்ல என்று ரபினேஷ் சொல்ல, இதோ பாருடா, இன்னும் 2 மாதத்தில் அவளுக்கு இந்த ஊரறிய கல்யாணம் பண்ணிடணும். அப்போத்தான் நம்ம மகிமாவுக்கு நல்லது நடக்கும். அவளுக்கு 25 வயசுக்கு மேலே ஆகுது. இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சிருந்தா நல்லாவா இருக்கு என்றார் மோகனா. இதோ வரேன் நித்யன் நித்யனுக்கு குடிக்க கொண்டு வர சொல்கிறேன் என்று மோகனா எழுந்து செல்ல, ஆஃபீஸ் ரூமுக்கு கொடுத்து விடு என்ற கார்த்திகேயன் கிளம்பி வாங்க என்றபடி ஆஃபீஸ் ரூம் சென்றார். வீட்டின் பக்கவாட்டில் கட்சிக்காரர்கள் முக்கியமானவர்கள் வந்து போக ஒரு கட்டிடம் உண்டு. அங்கே அவர் போக கூடவே எழுந்து நித்யன், ரபினேஷ், திவ்யேஷ் சென்றார்கள். என்னடா பிரச்சனை? ஆன்ட்டியும் மகியும் ஏன் அலறாங்க என்று நித்யன் கேட்க, எஸ்விஆர் குரூப்ஸ் ஓனர் மகனுக்கு அப்பா கிட்ட பெண் கேட்டு இருக்காங்க. அப்பாவுக்கும் அவங்கள நல்லா தெரியும், உனக்கும் தெரியுமே. ஆமாம், நல்ல குடும்பம், நமக்கு ஏற்ற இடம். அதனால் அப்பா சரின்னு பொண்ணு பார்க்க வர சொன்னார். அதனால தான் அப்பா இன்னைக்கு இங்கே இருந்தார். சரி, நல்ல விஷயம்தானே. ஒரு வேளை மகியை பிடிக்கலைன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டானா என்று நித்யன் கேட்க, அப்படி சொல்லியிருந்தால் தான் பரவாயில்லையே. அப்புறம் நாங்கள் உங்கள் வளர்ப்பு மகளைத்தான் பெண் கேட்டு வந்தோம்னு சொல்லிட்டானுங்க. அதை கேட்டு தான் அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. இது 2வது முறை இப்படி நடக்குது. ஏற்கனவே மகிமாவுக்கும் ஜாதகத்தில் ஏதோ கிரகம் சரியில்லை அப்படின்னு கல்யாணம் தட்டி போகுது. 3 வருஷமாக அம்மாவும் அப்பாவும் முயற்சி பண்ணுறாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமைய மாட்டேங்குது. அப்படி வர்ற சம்பந்தமும் இப்படி இந்த குட்டிச்சாத்தானால் தட்டி போகுது என்றான் ரபினேஷ். அறைக்குள் வந்து அப்பா முன் அமர்ந்தான் ரபினேஷ். கூடவே இவர்களும் அமர்ந்தார்கள். ரவி, உன் அம்மா கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்காத. உண்மை நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். உன் அம்மா பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கணும். மாப்பிள்ளை நல்லா படித்து பிஸ்னஸ் பண்ணணும். எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் விட குடும்பம் பாரம்பரியமாக இருக்கணும்னு உன் அம்மாவுக்கு ஆசை. இதே மாதிரி தானேடா மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் நினப்பான். நாம் வாழ்ந்த வாழ்க்கை மறந்து போச்சா? நம்ம வசதி வாய்ப்பு எல்லாம் இப்போ வந்தது. அவனுங்களும் அதை பார்ப்பானுங்கள்ல.
ஏன் இதோ நம்ம நித்தியன் சின்ன வயசுல இருந்து உங்களோட பழகுறான். உங்களை அவங்க வீட்டில் சின்ன வயசில் உள்ளே விடக்கூட மாட்டாங்க. இப்போ நம்ம வசதி வாய்ப்புக்காக உள்ளே விட்டாலும் நம்ம பதவி பணத்துக்குத்தான் மதிப்பே தவிர நமக்கு இல்லை. நாம் எவ்வளவுதான் மேலே போனாலும் நாம் யாருன்றது இந்த தலைமுறை மறக்காது. ஏன் இப்போ நித்தியன் அண்ணனும் அத்தானும் அத்தனையும் இழந்துட்டாங்க. அதுக்காக அவங்களை குறைத்து மதிப்பிட முடியுமா என்று அவர் பேசும்போதே, அப்பா இதுக்கு மேலே பேசாதீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்க என்று எனக்கு தெரியும், வாயை திறக்காதீங்க. நீங்கள் 2 வருடம் முன்னால் என் கல்யாணத்தப்ப கேட்டீங்க, அது அப்படா, இப்போத்தான் அது இல்லைன்னு ஆகிருச்சே என்று கார்த்திகேயன் சொல்ல, அப்பா எதுவாக இருந்தாலும் வேண்டாம், அவனும் அவங்க வீட்டு ஆட்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க நாம் இப்போ எவ்வளவு வசதியாக இருந்தாலும் நாம் அவங்கள மாதிரி வர முடியாதுன்னு என்று ரபினேஷ் சொல்லவும், அதுவும் சரிதான், என்னோட பேராசை என்று வருத்தத்துடன் சொன்னார் நித்தியன். புரியாமல் பார்த்தான் திவ்யேஷ். புரியாமல் பார்த்தான் நித்தியன். திவ்யேஷ் அமைதியாக இருந்தான். அங்கிள், என்ன விஷயம்? நானும் உங்கள் மகன் மாதிரி தானே. எனக்கு ஒரு கஷ்டம்னு வரவும் நான் உங்கள் 3 பேர்கிட்டையும் தானே வந்து உதவி கேட்டேன். நீங்கள் என்னை அப்படி நினைக்கல போல. இவன் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்று நித்தியன் கேட்க, வேண்டாம்டா, எனக்கே இது பேராசைன்னு தோணுது. ரபினேஷ் சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்தார் ரொம்ப வருத்தப்படுவாங்க, வேண்டாம் என்றார். அங்கிள், இவ்வளவு தூரம் பேசின பிறகு நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறது என் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் என்று நித்தியன் வருத்தப்பட்டு பேச, அப்பா ஏன் தயங்குறீங்க? தேங்காய் உடைத்த மாதிரி இப்போ கேளுங்க, அவர் யோசித்து பதில் சொல்லட்டும் என்றான் திவ்யேஷ். நித்தியன் ஆர்வமாக அவரை பார்க்க, ரபினேஷ் சங்கடமாக நித்தியனை பார்த்தான். குரலை செருமிக் கொண்ட கார்த்திகேயன், நித்தியன், நீ என் வளர்ப்பு மகள், என் வீட்டு மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்க, அங்கே குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அமைதி. கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த வேலையால் ஜூஸை மூவருக்கும் கொடுத்துவிட்டு போக மூவரும் அமைதியாக இருந்தார்கள். ஜூஸ் குடித்து முடித்ததும், பெரியவர், ரபினேஷ் கல்யாணத்தப்ப உன்னை பார்த்ததுமே எனக்கு இந்த ஆசை வந்தது. அப்பவே ரவிக்கிட்ட கேட்டேன், நீ ஒரு பெண்ணை வெளிநாட்டில் விரும்புகிறதா சொன்னான். உங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்களா என்று கேட்டேன். ஒத்துக்காட்டி வெளிநாட்டிலேயே இருந்துருவான்னு சொன்னான். சரி, எனக்கும் என் மகளுக்கும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு விட்டுட்டேன். நீ ஏன்பா அவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தாய்? எங்களை மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருந்திருந்தா தயங்காமல் உன்கிட்ட என் மகளை கட்டிக்க சொல்லி கேட்டிருப்பேனே. இப்போவும் என்னை தப்பாக நினைக்க போகிறாங்க உன் வீட்டில். நம்ம குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி இவங்க எப்படி இப்படி கேட்கலாம்னு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் வேணும். எனக்கு உன் குடும்ப பாரம்பரியம், பெருமை அதெல்லாம் பெருசாக தெரியலை. உன்கிட்ட என் மகளை ஒப்படைத்தால் நீ அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாய். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட பாரு, நீ காதலித்த பெண் உன் பங்கு சொத்தை வாங்கிக்கிட்டு வாங்க, நாம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் நீ போகலை. அங்கிள், நான் அவளை மட்டும்தான் விரும்பினேன். அவள் நம்ம ஊர் பொண்ணுதான். அங்கே போய் 2 தலைமுறையாக செட்டில் ஆனவங்க. 2 பேருக்கும் பிடிச்சது, பழகினோம். என் வீட்டார் எப்பவும் போல இருந்திருந்தா கண்டிப்பாக என் பங்கு சொத்தை பிரிச்சுக்கிட்டு போய் வெளிநாட்டில் தொழில் செய்து அவளோடு இருந்திருப்பேன். ஏன்னா இங்கே அத்தானுக்கும் அண்ணனுக்கும் எனக்கும் ஒத்து வராது. அதனால் போயிருப்பேன். போயிடலாம் என்று தான் இருந்தேன். இப்போ குடும்ப சூழ்நிலையே வேற. இந்த சூழ்நிலையில் பெரியவர்களை இப்படி விட்டுட்டு போக முடியாது. இப்போ அவங்க யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாமல் தளர்ந்து போய் இருக்காங்க. ஆனால் நான் விரும்பினவளோட பெரியப்பா பிஸ்னஸ்மேன். அவருக்கு இப்போ என் வீட்டில் நடக்கும் பிரச்சனை எல்லாம் தெரிந்துவிட்டது. அப்படியே அவள் வீட்டில் சொல்லிவிட்டார். அவளும் கிடைத்ததை சுருட்டி கொண்டு அங்கே வர சொல்கிறா. என்னால் இனி அந்த நாட்டிற்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இனி என் கையில் எதுவும் இல்லை. இப்போ என் கண்ணு முன்னால் இருக்கிற ஒரே பிரச்சனை பணம். அதை கொடுத்து என் குடும்பத்தின் அடையாளமான ஸ்ரீ குரூப்ஸை கைப்பற்றணும். அதன் பிறகுதான் மற்றது எல்லாம் என்றான் நித்யன். சாரி நித்யன், நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத.
50,000 கோடியை இப்போ உன் குடும்ப நிலை தெரிந்த யாராவது உனக்கு கொடுப்பாங்களா சொல்லு? உன்னால் 1000 கோடி புரட்டலாம், அது கூட ரொம்ப கஷ்டம். உன் அண்ணனும் அத்தானும் பண்ணிய வேலைக்கு எவனும் 10 பைசா நம்ப மாட்டான். ஏன் எதிரி கம்பெனி முதலாளி கூட என் பதவி மேலே உள்ள நம்பிக்கையால் பயத்தால் தான் ஒத்துக்கிட்டான் என்றார். தெரியும் அங்கிள் என்றான் நித்யன். என் பசங்க கூட நீ காலம் பூரா சேர்ந்து இருக்கணும், ஏன்னா என் பசங்களை நீ கைவிட மாட்டாய் என்ற சுயநலம்தான் இந்த கல்யாணத்தின் முக்கிய காரணம். நீ சம்மதம் சொன்ன அடுத்த நிமிடம் எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுக்கணும். அதிலேயே எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் ஒரு வாய் திறந்து பேச மாட்டான். இந்த மாத இறுதியில் எளிமையாக கல்யாணம், அடுத்த மாதம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக ஒரு ரிசப்ஷன். அப்புறம் என் தோள் மேல் இருக்கும் சுமையை உன் தோளில் இறக்கி வச்சிடுவேன் என்றார் கார்த்திகேயன். உண்மையிலேயே பெரிய சுமைதான், 70 கிலோ என்றான் திவ்யேஷ் குறும்பாக. ரபினேஷும் சிரித்தான். நித்யன் நினைவுகள் இங்கே இல்லை. அங்கிள், என்னால் வீட்டில் கேட்காம முடிவு எடுக்க முடியாது. லவ் என்றால் அது வேறு மாதிரி. இது அரேஞ்ச்மெண்ட் திருமணம்தான். என் வீட்டார் பற்றி இப்போ என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை. நான் யோசித்து என் வீட்டிலும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன் என்றான் நித்யன். என் மகள் என்பதால் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே என்று அவர் கேட்க, நான் உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நினைக்கிறேன். உங்கள் பதவி, உங்கள் முன்னாடி பின்னாடி வாழ்க்கை, இது பற்றி எல்லாம் நான் கண்டுக்கலை. இது போதும் நித்யன். எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீ என்னோட மருமகனாய் வருவாய், வரணும் என்று நான் பேராசப்படுறேன் என்றார் கார்த்திகேயன். டேய் நித்யன், மாட்டிக்காதேடா, இது பெரும் சுழல், நீ மாட்டிக்காதே. அந்த தர்பூசணி உனக்கு வேண்டாம். ஏம்பா, என் நண்பனின் அழகு, அறிவு, கம்பீரம், ஆளுமைக்கு உங்கள் வளர்ப்பு மகள் எப்படி பொருந்துவா? உங்களுக்கு உங்கள் மகள் ரொம்ப உசத்தியாக தெரிவா. ஆனால் என் நண்பனுக்கு ஏற்ற மனைவி அவள் இல்லை, சுமார்தான் என்றான் ரபினேஷ். என்னடா நீ பேசாமல் இருக்க என்று நித்யன் திவ்யேஷிடம் கேட்க, ரபி சொல்கிறது உண்மைதான். தோற்றத்தில் மட்டுமில்லை, ஒரு பெரிய குடும்பத்தில் திருமணமாகி போகி வாழ்கிற அளவு அவளுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை, பழக்க வழக்கமும் இல்லை என்றான் திவ்யேஷ்.